லைவ் இல்லடா வீடியோ. அதுக்கே இவ்வளோ சோகமாக சொல்கிறேன். ரொம்ப தூங்கிட்டே இருக்கிறோம். அங்கே போனால் தான் கொஞ்சம் பிரிஸ்கா ஆகும். நான் பேசுறது எனக்கு ஒரு மாதிரி. நீங்கள் சொல்லுங்க. ஓகே, நான் எங்கே போயிட்டு இருக்கோம்? லைட் ஆஃப் பண்ணிட்டு சொல்லுங்க. ஆ M5 மால் ஒன்று பக்கத்தில் இருக்குது, அங்கே தான் போயிட்டு இருக்கோம். காலையிலேருந்து வந்துட்டு சன்மிகா ஒரே பிளானு. நான் வந்துட்டு நியூ இயர் வந்துட்டு நான் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு. அதனால் இப்போ ஒரு நைட் ரைட் போயிட்டுருக்கோம். ஓகே, அது 12 மணிக்கு M5 மால் வரைக்கும் போகுமான்னு தெரில. அதுக்கு முன்னாடி எங்கே கிடைச்சாலும் நின்று செலிப்ரேட் பண்ணுறோம். ஏ சொன்னோ போலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வாங்க போகலாம். ஓகே போகலாம். ரைட். வண்டி இழுக்க மாட்டேங்குது. ஒரு நாள் வண்டி பொசுக்குன்னு போயிட்டு இருந்தது, இப்போ தான் ரொம்ப லோடாக இருக்க மாதிரியே இருக்குது. இந்த வீட்டு வழியை கிராஸ் பண்ணுறோம். டைம் இப்போ கரெக்டாக எவ்வளோங்க? 11:37. 11:37. வண்டி இழுக்க மாட்டேங்குது. எல்லாம் ஒவ்வொரு வீடு வந்துட்டு லைட்லாம் இருக்குது. இங்கெல்லாம் லைட் இருக்குது, அங்கெல்லாம் வந்துட்டு எல்லாரும் பார்ட்டியில் இருக்காங்க. இதுதான் சன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நியூ இயர் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். காலையிலேருந்து பயங்கர ஒரே ஈகோ. இன்னைக்கு காலையில் தான் ஊர்லேருந்தே வந்தோம். நீங்கள் தானே சொன்னீங்க அவதார் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ஆக்சுவலி என்ன பிளான்னாங்க, மாலுக்கு போய் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம் எனக்கு பாப்பா பிளான் பண்ணான். ஆனால் ஒரு 2 மணி நேரமாவது தூங்கணும், பாப்பா தூங்கினா தான் ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் தூங்க வச்சிட்டோம். டான்ஸ்லாம் இல்லை, அது கொஞ்ச நேரம் டயர்ட் ஆயிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஊர்லேருந்து வந்த டயர்டே அவளுக்கு இருந்துச்சு, அதனால டயர்ட் ஆயிடுவான்ட்டு. பொம்மச்சந்திரா வந்தாச்சு. ஆனால் இங்கேயெல்லாம் கூட்டமாக இருக்கும்னு நினச்சோம், பட் ஒன்றும் காணும். சேஃப்டிக்கு போலீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சேஃப்டிக்கு போலீஸ் இருக்காங்க, ஆனால் யாரும் இல்லைங்களே. போலீஸ் மட்டும் தான் இருக்காங்க, நம்மள மாதிரி பீப்புள்ஸை காணுமே. ஆனால் வர்றது போகிறது அப்படி போயிட்டு இருக்காங்க. விமலாலயா ஹாஸ்பிட்டல். M5 மால் வந்தாச்சு. ஆனால் ஸ்டேஷனை பார்த்தா க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது. ஏங்க லைட் ஆஃப், ஸ்னோ பாருங்க, அதெல்லாம் ஸ்னோமேன். சரி நம்ம இங்கே நிற்போம். இங்கே பாருங்க ஸ்னோ. இங்கே க்ரௌட் இருக்கு, மற்றபடி வந்துட்டு உள்ள மால் வந்துட்டு ஆப்ரேஷன் இல்லை. சரி அட்லீஸ்ட் ட்ராவல் பண்ணுறவங்க. ஆனால் எல்லாரும் இந்த வந்து ஏமாந்து போடுறவங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நாங்களுமே ஏமாந்துட்டோம். M5 பாருங்க இன்னைக்கு கூட திறக்கலாம். எலக்ட்ரானிசிட்டி வந்தாச்சு. ஆனால் M5 மாலில் ஒன்றும் இல்லை. இந்த கூட்டம்ல ஏன் வருதுன்னு தெரியல, எங்க போகுதுன்னு தெரியல, எங்க போறாங்கன்னு தெரியல. எல்லாம் கூட்டமா போறாங்க. வாங்க நாமளும் போலாம். நாமளும் போலாம். இந்நேரத்துக்கு சுட சுட ஏதாவது நாட்டுக்கருது இல்லைங்களா? சரி ஸ்வீட் கானே வாங்க, ஸ்வீட் கானே வாங்கிக்கூடா. வேணாமா? சரி டேடி ஒன்று வாங்கிக்கிட்டு. ஒரு டேடி எங்கள் கடலக்காய் வாங்கிட்டு இருக்காரு. கடலக்காய் வாங்கிட்டீங்களா? என்னென்னமோ எதிர்பார்த்துட்டு கடைசியில் கடலக்காய் தான் வாங்கி கொடுக்குறீங்க. ஏன் சொன்னோம் எங்கள் சனி M5 மாலில் பர்கருக்குலாம் கேட்டான். ஹெல்தியா? நல்லா இருக்கு.
சூடா ட்ராவல் பண்ணுறவங்களா இவங்களாம்? ட்ராவல் பண்ணுறாங்கிறீங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. எஸ், கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. 11 o'clock எழுந்திரிச்சு நான் இங்கேயே போயிடலாம், எதுக்கு அவ்வளோ தூரம்னு நினச்சேன். டைம் காமிங்க. ஒன்றுமே தெரில. 5 minutes இருக்கும். மெட்ரோ போகுது. யாருமே இல்லாமல் யாருக்கு 12 மணிக்கு போகுமா? செடி இருக்கா? ஸ்னோமேனை போய் தொட போயிட்டா. அது தொடறதுக்கு பயந்துக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, சும்மா டச் பண்ணி பாரு. அங்க லைட்ல ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. எங்க உங்க போன் எடுங்க. ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா அந்த டிஸ்ப்ளே இருக்கு இல்லையா, ஹேப்பி நியூ இயர். என்ன நீ சத்தம் இல்ல? மைண்ட் போயிட்டீங்களா? ஹேப்பி நியூ இயர். ஹேப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹேப்பி நியூ இயர். மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஆக்சுவலி க்ரௌட் எல்லாம் இருக்கு, ஆனால் மால் தான் ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் எல்லாரும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு கிளம்புறது தான். நாங்கள் எதிர்பார்த்ததில்லை, அதனால் நாங்கள் இப்போ கோரமங்கலம் போகலான்னு இருக்கோம். அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாருமே M5 மாலுக்கு தான் வந்து ஏமாந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் கூட இந்த க்ரௌடி ஒரு வேளை ட்ராவலுக்கோன்னு நினச்சோம். ஆமாம், ட்ராவலுக்காக நினச்சோம். இல்லை, எல்லாருமே மாலுக்கு தான் வந்திருக்காங்க. கார் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் நிறுத்திட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் மால் க்ளோஸ் ஆகிருக்கனால எல்லாருமே ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க. சரி, ஓகே, ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். சரி போலாம் வாங்க. எல்லாரும் மாலுக்காக தான் வந்திருக்காங்க. கடைசியில் எல்லாரும் ஏமாந்துட்டாங்க, நாங்களும் ஏமாந்துட்டு இப்போ ஹாப்பி நியூ இயர். இப்போ நாங்களும் வேலை எங்கேயோ போகலான்னு கிளம்பிட்டோம். நீங்கள் எத்தனை பெரிய குழந்தைங்க? நீங்களும் சின்ன குழந்தைங்க தான். சின்ன சின்ன குழந்தைங்களாம் ஹாப்பி நியூ இயர்னு கத்திக்கிட்டே போகிறாங்களாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பெரியப்பா போயிட்டா. ஆக்சுவலி நாங்கள் முன்னாடியே வந்திருந்தோம் அப்படின்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துருந்தோம். இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோரமங்கலம் பிளான் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நாங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு 12 மணிக்கு 11:45 தான் இங்கேயே வந்துடும். 11:50 ஆகிடுச்சு. சரி, அங்கே போய் நடுவில் எங்கே போய் மாட்டுறதுன்னு தெரியாமல் நிறுத்திக்கிட்டோம். அதனால தான் இப்போ எகைன் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதுக்கு என் ஃப்ரெண்டு வேறு கால் பண்ணுறாங்க. பொம்மநல்லி பொம்மநல்லி சாமிடா. எல்லாம் சக்ஸஸாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி நடந்ததுனால இல்லை, வைகுண்ட ஏகாதசி நடந்ததுனால இங்கே கொஞ்சம் வச்சிருப்பாங்க. வெடிக்கிறாங்க சன்னுமா, பட்டாசு இங்கே வெடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஆஞ்சநேயர் பெருமாள், விஷ்ணு பெருமாள், ஆஞ்சநேயர், ராமர், ஸ்ரீராம். இந்த பக்கம் இந்த பக்கம் அங்கே மேலே பாருங்க. இவ்வளோ நேரத்துக்கு கழிச்சு இப்போ டிராஃபிக் வருது. 12 மணியாக முடிஞ்சிருச்சு. 12:30க்கு கோரமங்கலம் டிராஃபிக்காக இருக்கு.
ஐயப்பன் கோயில். அப்படியே ஸ்லோவா மூவ் ஆகுது. எல்லாம் ரோட்டை தாண்டி எகிரி குதிச்சுட்டு போறாங்க. அங்கேயே லைட்டு போடுற இடத்துலயே நின்று இருக்கலாம். எங்க லைட் போடுறது? அந்த நந்தனா கடைசியில் ஃபோரமும் க்ளோஸ் பண்ணியிருக்குங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்கேயோ நின்று ஏதாவது சாப்பிட்டாவது போலாடி என் பொண்ணு இறங்க போகிறோம். சாமி ஆக்சுவலி இங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களே இல்லை. குழந்தைங்கன்னா இப்படி ரைட்டில் யாரையும் எந்த குழந்தையுமே பார்க்கல. நைட்டு 1 மணிக்கு இந்த குழந்தை தான் ரைட்டில் இருக்கு. சன்விக்கு அட்ராசிட்டி கொஞ்சம் எல்லை மீறி போயிடுச்சு. சன்னா அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. தூக்கம் வர வருது. சரி சாப்பிட்றலாம். சரிப்பா. இது தொன்னை பிரியாணி. இங்கே வந்துட்டு யாருமே இல்லை. நாங்கள் வரோம். கோ சிக்கன். இது வந்துட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு தெரியல. பார்ப்போம். ஓ காம்ஃபி ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓ சரி உள்ளே போய் உட்காரலாம். ஏசனும் என்னம்மா இங்கே குழந்தைங்களே இல்லைடா. டைம் பாருங்கள் கரெக்டாக 1 மணி ஆகுது. 1:04. இங்கே வந்துட்டு இவங்க சாப்பிட வந்தாங்க. எல்லாரும் இந்நேரத்துக்கு வந்து சாப்பிட்றாங்க. நாங்களும் கூட்டணி. இது என்னன்னா விங்ஸ். இது வெஜ் ஃபிங்கர் ஃப்ரைஸ். வெஜ் ஃபிங்கர்ஸ். இது விங்ஸ், வெஜ் ஃபிங்கர்ஸ், பர்கர். ஒரு லைம் ஜூஸ் ஒன்று சொல்லியிருக்காரு. 1:30 மணிக்கு உட்காந்து. ஸோ ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் சொல்லிடு. சொல்லுடா. நல்லா இருக்காது சத்தமா. நல்லா இருக்கா? சரியா? சரி அதை சாப்பிடு. உனக்கு தான் அதெல்லாம். அது எல்லாமே உனக்கு தான். நார்மல் தான் இது. சரியா? காரம்லாம் அவ மட்டும் நான்வெஜ், நாங்கள் 2 பேரும் வெஜ். இது என்ன சட்னிங்க? சாஸா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. தூங்க போறியா? சரி. 1:52. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரோம். என்ன பண்ற சொன்னோ? விற்கிற மாதிரியே தெரியலையே. அதை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ற மாதிரி இருக்கு. ஃபுல் மணி 2 மணி ஆகுது. பயங்கர ஐஸோட லைம் ஜூஸ் குடிக்கிறாரு. ஐஸ் சொல்லாமல் வாங்கியிருக்கலாம். பட் நாங்கள் எதுவுமே சொல்லாதனால அவங்க ஐஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. பட் நாங்களாம் குடிக்க மாட்டோம். ஏன் சொன்னோ? பில்லு பாரு 510. கைக்கு க்ளவுஸ் போட்டுட்டு கிளம்ப போகிறோம். இவ தான் தப்பாக போடுவான்னா
அவர் அதுக்கு மேலே போடுறாரு. பட் தப்பு, அந்த ஸ்மைலி ஃபேஸ் பேக் சைடு வரணும். பரவாயில்ல, சரி அதெல்லாம் போடு. கிளம்பலாம். க்ளவுஸ் போட்டாச்சு, கிளம்புறோம். மறக்காம இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய். நைட்டு 2 மணிக்கு மேலே பாருங்க எவ்வளோ கூட்டம். பாய்.